So good evening students. Today we will see the current affairs analysis dated from November 4th and 5th. The first article, adjusted gross revenue. Adjusted gross revenue அப்படின்றது telecom companies வந்து the issues related to adjusted gross revenue. Telecom companies அவங்களோட ப்ராஃபிட்டில் how much they need to share, அவங்களோட ரெவன்யூவை they need to share, licensing fees, அப்புறம் ஸ்பெக்ட்ரம் யூசேஜ், அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் they need to share with the government. லைசன்ஸ் ஃபீ வந்துட்டு 8%, they need to share. ஸ்பெக்ட்ரம் யூசேஜ் வந்து 3 to 5%. இது வந்து ஆனுவல் கிராஸ் ரெவன்யூ, அவங்களோட டெலிகாம் கம்பெனிஸோட மொத்த வருமானத்தை பார்த்து அதில் 8% ஃபார் லைசன்ஸ் ஃபீ அண்ட் 3 to 5% ஃபார் ஸ்பெக்ட்ரம் யூசேஜ் சேட்டலைட்ஸ். சரியா? நாட் ஏர். சரியா? ஸோ இதில் என்ன இஷ்யூஸ் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை அவங்க கால்குலேட் பண்ணுறது. இப்போ ஏர்டெல் எடுத்துக்கோங்க, ஏர்டெல்லோட மொத்த வருமானத்தையும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் ஆல்சோ டூயிங் சம் அதர் செல்லிங் லைஃப் இன்சூரன்ஸ், தே ஹேவிங் பேமெண்ட் பேங்க்ஸ், அது இதில் வராது. ஏர்டெல் நெட் மூலமாக அவங்களுக்கு வரக்கூடிய சார்ஜஸ், அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ், அது மாதிரி நான் டெலிகாம் சர்வீசஸ் ஆல்சோ தேர். இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க, வேறு கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸை விற்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட நான் டெலிகாம் சர்வீசஸ் தான். டெலிகாம் சர்வீசஸ்னால் இன்டர்நெட் எடுத்துக்கலாம், நீங்கள் கனெக்டிவிட்டி எடுத்துக்கலாம், ஃபோன் பேசுகிறது, எஸ்எம்எஸ், இதெல்லாமே டெலிகாம் சர்வீசஸ். நான் டெலிகாம் சர்வீசஸ் அப்படின்றப்போ, இஃப் ஏர்டெல் இஸ் ஹேவிங் எ பில்டிங், தே ஆர் ரெண்டிங் ஃபார் அதர் பீப்புள், தே ஆர் ரெண்டிங் த towers which was installed by Airtel for other users, other clients, that is வோடஃபோன், இந்த மாதிரி அவங்களுக்கு ஷேர் பண்ண, அதில் வரக்கூடிய ரெவன்யூவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதில் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ டெலிகாம் சர்வீசஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் லைக் ஏர்டெல், வோடஃபோன் என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் இஸ் ராங். ஏன்னா இது எங்களை, ஸோ தே கிரியேட்டட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்க ரெண்டு கொடுக்குறாங்க வேறு கம்பெனிஸுக்கு. அப்போ அதில் வரக்கூடிய வருமானம் நீங்கள் கேல்குலேட் பண்ணி அதுலேயும் இந்த லைசன்ஸ் ஃபீ எடுத்திங்கன்னா இட்ஸ் இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாங்க. பட் ஃபைனலி சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, நோ யூ நீட் டு பே அக்கார்டிங் டு திஸ் கான்செப்ட், தட் இஸ் ஏஜிஆர். இன்றைக்கி இருக்கக்கூடிய கான்செப்ட் இதுதான். வோடஃபோன் கிட்டத்தட்ட அவங்களோட டெட் போன மார்ச், கடந்த மார்ச் 2025 தே கன்வெர்டட் 36,950 கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டியது, நாட் 36,950 rupees crore, அவங்க பே பண்ண வேண்டியது ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் வந்து வோடஃபோனில் இப்போ ஷேரில் இருக்குது, ஷேர் ஹோல்டிங்கில் இருக்காங்க. தட் இஸ் 49%. கவர்மெண்ட்டோட ஸ்டேக் இருக்குது. அப்போ கவர்மெண்ட் கம்பெனியாகவும் அது இருக்குது. ஃப்யூச்சரில் அது கவர்மெண்ட் கம்பெனியாக மாறலாம். இப்படியே போச்சுன்னா அதுக்கான ரீசன்னா, இப்போ அவங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் இப்போ 83,400 crore அக்கார்டிங் டு திஸ் கான்செப்ட். ஸோ அதில் ஆல்ரெடி இருந்தது தான் அவங்க வந்து இக்விட்டியாக மாற்றிருக்காங்க. இப்போ 83,400 crore வந்து பே பண்ணணும். அதில் அவங்க இயர்லி 18,000 கோடி வச்சு பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மார்ச்லேருந்து 1 இயருக்கு ஒரு வாட்டி 80,000 crore பே பண்ணுறது. அது பே பண்ணலைன்னா எகெயின் இக்விட்டி கன்வர்ஷன் நடந்துச்சு அப்படின்னா இட் வில் பிகம் த பார்ட் ஆஃப் கவர்மெண்ட்ஸ். ஆல்ரெடி பிஎஸ்என்எல் இஸ் இன் அ குட் கண்டிஷன் இல்லையா? ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் த நியூஸ். நீங்கள் இதில் ஏஜிஆர்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, அதபடி இதெல்லாம் ஓல்டு நியூஸ். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி பிரிக்ஸ் பே. ஸோ தெர் இஸ் அ ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது, நமக்கு தெரியும். சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க், ஷோ த பிடிஎஃப் லாஸ்ட்டில் இருக்குது, பாக்ஸில் போட்டு, டெலிகம்யூனிகேஷன் ஃபினான்ஷியல் சிஸ்டம், இல்லைனா சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம்னு பேர், ஷிஃப்ட்னு பேர். இட்ஸ் அ ப்ராசஸ். 15 countries இதில் மெம்பராக இருக்காங்க. 239க்கு மேலே பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதை க்ரியேட் பண்ணது 15 countries ஓட பேங்க்ஸ் தான் அதை உருவாக்கியிருக்காங்க.
பட் இந்தியாவோட பேங்க்ஸ் எல்லாமே இதில் மெம்பர். கிட்டத்தட்ட 11,000க்கு அதிகமான ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆல் ஓவர் த வேர்ல்டு தே ஆர் த மெம்பர். இது எதுக்கு அப்படின்னா கிராஸ் பார்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி, எந்த ஒரு டிஸ்பியூட்டும் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை தான் கிராஸ் பார்டர் பேமெண்ட் சிஸ்டம் செட்டில்மெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள், யூ வாண்ட் டு கெட் அ லோன் ஃப்ரம் அவுட் சைட். இப்போ இந்தியாவில் யூ ஹேவிங் அன் அக்கௌண்ட் இன் எஸ்பிஐ பேங்க் ஆர் ஐசிஐசிஐ பேங்க். ஸோ அதே ஃபாரினில் நீங்கள் போய் ஒரு ட்ரேடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு பொருளை வாங்க போகிறீங்க, கோல்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா, இல்லைன்னா ஆயில் வாங்க போகிறீங்க. ஸோ நார்மல் பீப்புளில் ஐ எம் டாக்கிங் அபவுட் த ட்ரேட். ஸோ இந்தியாவிலேருந்து அங்கே போயிட்டு நீங்கள் கோல்டு வாங்கணும் அப்படின்னா யூ நீட் டாலர்ஸ் ஆர் சம் அதர் கரன்சி ரிலேட்டட் டு தட் கண்ட்ரி. அப்போ நீங்கள் பணம் எடுத்துகிட்டு போக முடியாது கையில். அங்கே கொண்டு போனாலும் இந்தியன் ருப்பியை வச்சு நீங்கள் வாங்க முடியாது. ஸோ வாட் யூ வில் டூ, யூ வில் கெட் அ லோன் ஃப்ரம் ஃபாரின் பேங்க். அதுக்கு இந்தியாவில் நீங்கள் எங்கே அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் வந்து உங்களுக்கு ஒரு கேரண்டி சர்டிஃபிகேட் கொடுக்கும். அப்புறம் ஒரு ஷிஃப்ட் கோடை வந்து எல்லா பேங்க்குமே ஒரு கோடு இருக்கும். அந்த கோட் மூலமாக ஒரு இன்டர் பேங்க் மெசேஜ் வந்து அனுப்புவாங்க. எந்த பிரான்ச்சில் நீங்கள் போய் அங்கே வாங்க போகிறீங்களோ அந்த பேங்க்கில் ஒரு மெசேஜ் போகும். நீங்கள் கொடுக்கக்கூடிய லெட்டர், தட் இஸ் லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங், LOUன்னு பேர், அதை எடுத்து நீங்கள் போவீங்க. அப்புறம் ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு மெசேஜ் அந்த பேங்குக்கு போகும். ஸோ அது ரெண்டும் மேட்ச் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு அங்கே அந்த அமௌண்ட் ரிலீஸ் ஆகும். அதுக்கு பிறகு தே வில் கலெக்ட் திஸ் மணி ஃப்ரம் தி ஹோம் பிரான்ச். உங்களோட ஹோம் நீங்கள் எங்கே வச்சுருந்தீங்களோ அங்கேருந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. இது ஒன்று. அது மாதிரி பணம் அனுப்புறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஷிஃப்ட்டுன்றது பேமெண்ட் செட்டில்மெண்ட்டில் எந்த ஒரு குளறுபடியோ தப்பான விஷயங்கள நடைபெறாமல் கரெக்டான ஒரு பேமெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்டது. இன்றைக்கி இதை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்தெந்த கண்ட்ரிஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எதிராக இருக்காங்களோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணாமல் பேன் பண்ணுறாங்க. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேர் மேட். இப்போ ரஷ்யா வந்து இதுலேருந்து விலக்கப்பட்டிருக்கு. அதனால் ரஷ்யாவுக்கு கூட டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் இஸ் நாட் அலவுட். ஷிஃப்ட் கோடு வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ரஷ்யன் பேங்க்ஸுக்கு அந்த ரெகக்னேஷன் கிடையாது, இந்தியன் பேங்க்ஸுக்கு இருக்குது, அவங்களுக்கு கிடையாது. அப்போ நம்ம இங்கேருந்து கோடு அமிச்சாலும் அங்கே போகாது. ஸோ மீடியேட்டர் வந்து ஷிஃப்ட்டு. இட்ஸ் நாட் அ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், இட்ஸ் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஆனால் அவங்க அனுமதிச்சா தான் அந்த கோடு அங்கே போகும். அப்போது இட் ஒன்ட் பி அலவுட் ரஷ்யா கூட அந்த டிரான்சாக்ஷன். அப்போ ரஷ்யாவால் பொருளாதாரமாக எந்த ட்ரேடிங்கும் பண்ண முடியாது மற்ற கண்ட்ரிஸ் கூட. ஸோ அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, BRICS countries, that BRICS countries, you know, they created in 2000, 2015, 2005, BRICS grouping. The BRICS-க்கான acronym என்னது? Brazil, Russia, India, China, South Africa joined in 2009. அதுக்கு பிறகு இப்போவும் கண்ட்ரிஸ் ஜாயின் பண்ணி, சவுதி அரேபியா போன்ற கண்ட்ரிஸ் எல்லாமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2014 they decided in a Fortaleza summit. இந்த சமிட்டில் they want to create this BRICS pay பற்றி பேசினாங்க. பிரிக்ஸோட பேமெண்ட்ஸ் ஒரு ஷிஃப்ட்டுக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி we need கவுண்டர்னால் அதை அழிக்கிறதுக்கு இல்லை, ஷிஃப்ட்டு மாடலில் we need to create a செட்டில்மெண்ட்ஸ். அது வந்து நடக்கலை அன்னைக்கு. ரெண்டாவது பேசப்பட்ட CRA கண்டிஞ்சன்சி ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட், அப்புறம் NDB, இது ரெண்டும் கிரியேட் பண்ணிட்டாங்க. கண்டிஞ்சன்சி ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட் இஸ் லைக் SDR, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வரும்போது they will pay. ஸோ நீங்கள் அந்த பணத்தை பயன்படுத்திக்க முடியும், நீங்கள் டெபாசிட் வச்சுருக்கக்கூடிய பணம். அது மாதிரி NDBன்றது நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ இட் வாஸ் ஆல்சோ கிரியேட்டட். ஸோ அதை ரெண்டும் உருவாக்கப்பட்டுச்சு, இது கிரியேட் பண்ணப்படலை. இப்போ கசன் சமிட்டில் இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் வரும்போது 2014 there is no ரஷ்யா உக்ரைன் வார். ஸோ ரஷ்யா உக்ரைன் வார்னால ரஷ்யா இப்போ அதில் தவிர்க்கப்பட்டதுனால இந்த லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து டாலர் வந்து இன்றைக்கி ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது, அதை கவுண்டர் பண்ணுற we need to create a கரன்சி அப்படின்னாங்க. அதுக்கு ட்ரம்ப் வந்து சாங்ஷன்ஸ் போடுவேன்னு சொன்னதுனால இப்போது அதுக்கு பதிலாக இதை பண்ணுறாங்க, BRICS பே அப்படின்றது. கசன் சமிட்டில் தான் இதை ஒரு டெமோ பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு ரஷ்யாவில் நடந்த மீட்டிங்கில் they launch ஒரு டெமோ பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. BRICS பேன்றது இட்ஸ் லைக் ஈக்குவலன்ட் டு த ஷிஃப்ட், நாட் லைக் யுவர் ஃபோன் பே ஆர் கூகுள் பே அப்படின்னு நினச்சிடாதீங்க, சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட். இனி இது வரக்கூடிய அப்டேஷன் யூ நீட் டு ஸ்டடி. த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி ஹை சி ட்ரீட்டி. ஸோ அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சு, ஹை சி ட்ரீட்டின்னா எல்லாருக்குமே தெரியும், பல வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 200 நாட்டிக்கல் மைல்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய கடற்பரப்பு இன் ஆல் கண்ட்ரீஸ், தட் இஸ் கால்ட் அஸ் ஹை சீன்னு பேர். வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஹை சீஸ் அளவு எடுத்துனா 54%க்கு மேலே, சாரி இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் இஸ் 45%.
தட் ஹை சீஸ்ன்னு சொல்லலாம், இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஹை சி ஏரியாவில் இருக்கக்கூடிய மினரல்ஸை வந்து யார் வேணால் எடுத்துக்கலாம். இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டி மட்டும் கொஞ்சம் பர்மிஷன் கொடுக்குற அந்த வேலையை, ஆர்பிட்ரியாக இருக்கிறவங்க பர்மிஷன்லாம் வாங்காமல் எடுக்கலாம். ஸோ அது வந்து கண்ட்ரோல் பண்ண, ஸோ பயோடைவர்சிட்டி லாஸஸ் ஆகும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தி கிரியேட்டட் தி ட்ரீட்டி. ஸோ கிட்டத்தட்ட 60 நாடுகள் இப்போ இந்த ட்ரீட்டியில் சைன் பண்ணியிருக்காங்க. பியாண்ட் பயோடைவர்சிட்டி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸை எடுக்கணும், அதில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறாங்க, எண்ணெய் எடுக்கிறாங்க அப்படின்னா they need to get permission and they need to do some environmental impact assessments. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி, மற்ற கண்ட்ரிஸுக்கு அந்த டெக்னாலஜி கொடுக்கணும். மெரைன் ப்ரொடெக்ஷன், இப்போ இப்போ கல்ஃப் ஆஃப் மன்னார் மாதிரியான ஏரியாஸ் அங்கே இருக்குது அப்படின்றப்போ இட்ஸ் அ பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்டட் ஏரியாஸ். ஸோ அந்த ஏரியாஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படணும். ஸோ ப்ரொடெக்டட் ஏரியாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, எக்ஸ்ப்ளோரேஷன் அலோவ் கிடையாது. அது மாதிரி மெரைன் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸை வந்து பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். இதான் ஹை சி ட்ரீட்டியோட ஃபீச்சர்ஸ். 2030க்குள்ளாடி 30% ஆஃப் தி சி பயோடைவர்சிட்டி வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதான். த்ரெட்னிங்கில் இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி நீட் டு பி ப்ரொடெக்டட் அப்படின்றது. ஸோ அதுக்காக தான் இந்த டார்கெட்டை வச்சுருக்காங்க. கரெக்ட் தானே? அப்போது இப்போ இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, ஹை சி ட்ரீட்டியோட சேலஞ்சஸ் என்னெல்லாம் அப்படின்னா, பயோபைரசி. இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து ஆக்சிஸ் பெனிஃபிட் ஷேரிங் பண்ண மாட்டேது. காமன் ஹெரிட்டேஜ் வர்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஹை சீஸ். அப்போ காமன் ஹெரிட்டேஜ் அப்படின்ற ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாடுகள் வந்து அதிகமாக எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி பண்ண மாட்டாங்க, ஆக்சிஸ் பெனிஃபிட் ஷேரிங் பண்ண மாட்டாங்க. பயோபைரசி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இன்னொரு மக்கள் பயன்படுத்தக்கூடிய கண்டுபிடிச்ச இண்டிஜினியஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் கேன் பி யூஸ்ட் ஃபார் அதர்ஸ். ஸோ அப்போ கடலில் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள், கடல் சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்கள் அவங்கள்ட்டேருந்து கேட்டு அதை வந்து கார்பரேட்டைசேஷன் கமர்ஷியலைசேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கும் இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி US, China, Russia இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் திஸ் ஹை சி ட்ரீட்டி. அவங்க இதில் சைனும் பண்ணலை, அவங்க ஜாயினும் பண்ணலை. அப்போது அவங்க பெரும் முதலைகள். அப்படின்றப்போ ஸோ தே கேன் டிஸ்கிரிமினேட், அவங்க ஆர்பிட்ரியாக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டி இருக்குது, UN கிளாஸ் இருக்குது இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் இந்த UN கிளாஸ்லேயும் இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டி இது கூட மெர்ஜே பண்ணலை, அது கூட ரிலேட்டும் பண்ணலை, இன்டகிரேட்டும் பண்ணலை. அப்படின்றப்போ அது வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து இதுக்கு கூட மிங்கிள் ஆகலைன்னா தே வில் ஹாவ் எ செப்பரேட் பாடி ஹை சி ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து இட் ஓன்ட் வேலிடேட். ஸோ அது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான, ஏன்னா இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டி ஆல்சோ ஹேவிங் பவர் ஆன் ஹை சி, எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறது அலோவ் பண்ணுற. இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்கல்ல கால்ஸ்பர்க் என்னத்தில் கொடுத்தாங்க? அதான் எது கால்ஸ்பர்க்னா என்னது? ரெட்ஜ் பொழைச்ச கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ அது மாதிரி சவுத் சைனா சீயில் தேர் ஆர் இஷ்யூஸ். அப்போ சவுத் சைனா சி வந்து இந்த லிஸ்ட் ஹை சி ட்ரீட்டி அங்கே 200 நாடுகள் டிசைட் பண்ணுறதுல இஷ்யூஸ் இருக்குது. இதில் நீங்கள் எப்படி ஹை சி ட்ரீட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? சைனா இஸ் அன் ஆர்பிட்ரேட்டர் தேர். சைனா இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஹை சி ட்ரீட்டி ஆல்சோ. அவன் இருக்கிற UN கிளாஸே மதிக்க மாட்டேங்கிறான், அப்புறம் எப்படி இதை மதிப்பான்? அவன் மெம்பராகவும் கிடையாது. ஸோ தீஸ் ஆர் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் தி ஹை சி. ஸோ தட்ஸ் ஆல். தென் தெர் இஸ் அ நியூஸ் ரிலேட்டட் டு பாம்பாடும் சோலா ஃபாரஸ்ட் நேஷ்னல் பார்க்கில். சோலா அப்படின்றது சோலை காடுகளை சோலை காடுகள்னால் வெஸ்டர்ன் கேட்ஸ் ஏரியாவில் ஹைட்டஸ்ட் ஏரியா 1000 மீட்டர்ஸுக்கு மேலே யூ ஹாவ் புஷ்ஷான ஒரு கிராஸ்லேண்ட்ஸ் இருக்கும். தட் இஸ் சோலா அப்படின்னு பேர். சோலான்றது சேக்ரெட் அப்படின்னு, சோலைன்றது தமிழில் த மீனிங் இஸ் சேக்ரெட் க்ரூஸ். ஸோ புல்வெளிகள் வந்து அன்னைக்கு பழங்குடியின மக்கள் அதை பாதுகாத்தாங்க, அதை புனிதமாக நினச்சாங்க. அதன் பேரில் தான் சோலை காடுகள் அப்படின்ற பேர் வந்திருக்கு. நீலகிரி ஏரியா, வெஸ்டர்ன் காட்ஸ், கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, இந்த ஏரியாஸில் எல்லாமே இந்த சோலை காடுகள் இருக்குது. நீலகிரி நீங்கள் ஏறும்போதே நீங்கள் பார்க்கலாம், புல்வெளிகள் அதிகமாக இருக்கும். இங்கே நிறைய என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ், அதில் நீலகிரி தார் நமக்கு தெரியும், சரியா? ஸோ இட்ஸ் அ வாட்டர் ஷெட் ஏரியா ஆல்சோ. வைகை ரிவர், பாம்பார் ரிவர், காவேரி, பவானி, இந்த ரிவருக்கெல்லாம் இட்ஸ் ஆக்டர்ஸ் அண்ட் நேச்சுரல் ஸ்பாஞ்ச். அப்படின்னா தண்ணியை கலெக்ட் பண்ணி வைக்கும், அதுக்கப்புறம் கீழே வந்து தண்ணி வந்து ரிவராக வரும். ஸோ இட்ஸ் ஆக்டிங் அஸ் அ வாட்டர் ஷெட் ஏரியா. வாட்டர் பேசினாகவும் ஆக்ட் பண்ணுது, ஸ்பாஞ்சாக கலெக்ட் பண்ணுறது. அது மாதிரி
இந்த பாம்பாடும் சோழன் எதனால் நியூஸில் வந்திருக்குன்னா நிறைய ஏலியன் ஸ்பீஷீஸ் அங்கே வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. அதனால் அங்கே இருக்கக்கூடிய இண்டிஜினியஸ் வந்து பாதிக்கப்படும், அது நமக்கு தெரியும். ஸோ யூ நீட் டு ஸ்டடி த நேஷ்னல் பார்க். இட்ஸ் இன் கேரளா, இடுக்கி, தமிழ்நாடு கேரளா பார்டரில் வருது. மூணாறுலேருந்து 35 கிலோமீட்டர். அந்த அளவு டீட்டெயில் வேணும். அப்புறம் காவேரி ரிவர், காவேரி ரிவரில் யூ பீப்புள் டு ஸ்டடி அபவுட் தி மெட்டல் கான்சன்ட்ரேஷன், மெட்டாலிக் கான்சன்ட்ரேஷன், தட் இஸ் காப்பர், கேட்மியம், லெட்டு, இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து இந்த மெட்டல்ஸ், ஹெவி மெட்டல்ஸ் வந்து லெட்டு, காப்பர், குரோமியம், கேட்மியம், இந்த மாதிரி மெட்டல்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு யூனிவர்சிட்டிஸ் நடத்தின ஒரு ஸ்டடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா, ஈரோடு பகுதியில் யூ ஹேவிங் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், அது மாதிரி எலக்ட்ரோபிளேட்டிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய கழிவுகள் இந்த தண்ணியில் கலக்கப்படுறது. ஸோ இட் வில் லீட்ஸ் டு பயோ அக்குமுலேஷன், பயோ கான்சன்ட்ரேஷன் அண்ட் பயோ மேக்னிஃபிகேஷன். கிவ் மீ த எக்ஸ்பிளனேஷன் ஃபார் பயோ அக்குமுலேஷன், கான்சன்ட்ரேஷன் அண்ட் பயோ மேக்னிஃபிகேஷன். Someone tell. எவ்வளோ அக்குமுலேட் ஆகுதுன்றது. தென் பயோ மேக்னிஃபிகேஷன்னா, ஸோ பயோ அக்குமுலேஷன் அப்படின்னா, ஸோ ஒரு ஒரு தண்ணி, இப்போ நம்ம காவேரி ரிவர் எடுத்தோம், அதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே இட் வில் பி கான்சன்ட்ரேட்டட் வித் சம் மெட்டல்ஸ். அது அக்குமுலேட் ஆகுறது, தண்ணியிலேருந்து அதுகளுக்குள்ளாடி மெட்டல்ஸ் போகிறது. இப்போ நம்ம காவேரியை பற்றி தான் பேசினோம். கெமிக்கல்ஸ், மெட்டல்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ லெட் வந்து ஒரு மீனில் எவ்வளவு அக்குமுலேட் ஆகுதுன்றது தான் பயோ அக்குமுலேஷன். கான்சன்ட்ரேஷன்றது அளவு, கிராம், மைக்ரோகிராம்ஸ், பார்ட்ஸ் பெர் மில்லியன், 1 பார்ட்ஸ் பெர் மில்லியனில் அந்த ஏரியாவில் எவ்வளோ இருக்குது, அது எவ்வளோ அந்த மீனுக்குள்ளே போகுது அப்படின்றது. ஒரு மீனுக்குள்ளே எவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக மெட்டல்ஸ் இருக்குன்றது. இப்போது சின்ன சின்ன மீன்களை ஒரு பெரிய மீன் சாப்பிடும்போது த கான்சன்ட்ரேஷன் வில் இன்க்ரீஸ். இப்போ 10 மீன் இருக்குன்னா ஒவ்வொரு மீன்லேயும் ஒவ்வொரு மைக்ரோகிராம் இருக்குது அப்படின்றப்போ 10 மீனையும் ஒரு பெரிய மீன் சாப்பிடும்போது 10 மைக்ரோகிராம்ஸ் அதுக்கு வந்துடுது. தட் இஸ் பயோ மேக்னிஃபிகேஷன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பெரிய மீனை சாப்பிடும்போது, 2 பெரிய மீனை சாப்பிட்றீங்கன்னா 20 மைக்ரோகிராம்ஸ் வந்து உங்கள் உடம்புல வரும். தட் இஸ் பயோ மேக்னிஃபிகேஷன், இன்க்ரீஸ் ஆகுறது. கான்சன்ட்ரேஷன்ன்றது எந்த அளவு, அக்குமுலேஷன்னா தண்ணியிலேருந்து கெமிக்கல்ஸ் உள்ளே வர்றது. தட் இஸ் பயோ அக்குமுலேஷன். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். ஸோ அது படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி சைட்ஸ். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆர்டிக்கிள் தான். இப்போ முகேஷ் அம்பானியோட அந்த ஜூ, அப்புறம் இன்னொரு ஜூ, 2 குஜராத்தோட ஜூவை லைக் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய வைல்ட் லைஃப்ஸ் வந்து தப்பான முறையில் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி நம்ம வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் வந்து ட்ரேடிங் பண்ணுறது அளவு கிடையாது. ஸோ சைட்ஸ் பொறுத்த வரைக்கும் கன்வென்ஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் படி இட் இஸ் பேண்ட். இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். 1973 it was created. 185 countries member. India is also member. ஸோ இதோட பர்பஸ் 1975 we joined it. இதோட பர்பஸ் என்னென்னா ப்ரொடெக்ட் பண்ணுறது இன்டர்நேஷ்னல் ஸ்பீஷீஸ், வைல்ட் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸை ட்ரேடிங், இல்லீகல் ட்ரேடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணுறது. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி நம்ம என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் வெளிநாடுகளை நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும்னா வி நீட் டு ஹேவ் பெர்மிஷன். ஜூஸ்லேருந்து ஜூவுக்கு தான் கொண்டு வர முடியும், வைல்ட்லேருந்து கொண்டு வரக்கூடாது. இப்போ ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட்ஸ், அது மாதிரி ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட் ஃப்ரம் 2 கண்ட்ரிலேருந்து, கானா கண்ட்ரி, இன்னொரு கண்ட்ரி, 2 கண்ட்ரிலேருந்து நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. வைல்டுலேருந்து கொண்டு வந்து ஜூவில் அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அம்பானியோட, முகேஷ் அம்பானி கரெக்ட் தானே? ஓகே. ஸோ அவங்களோட ஜூவில் அது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து அது அவங்க அப்படி பண்ணலைன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் மேட்டர்ஸ். ஸோ ஓகே, வி நீட் டு ஸ்டடி வாட் இஸ் சைட்ஸ் அப்படின்றத படிக்கணும். சைட்ஸை பொறுத்த வரைக்கும் 1973 it was created. 185 countries member. ஆப்ஜெக்டிவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆஃப் ஸ்பெசிமென்ஸ், ஃப்ளோரா அண்ட் ஃபானாவோட என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் ட்ரேடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணுற, ரெகுலேட் பண்ணுறதுக்காக there are 3 lists. What are the list? Appendix 1, Appendix 2, Appendix 3. Appendix 1 கீழே பார்க்கக்கூடாது. Appendix 1 என்னது? threatened species which is not allowed to trade. அப்போ ரொம்ப என்டேஞ்சரில் இருக்கக்கூடிய threatened species வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படணும் அப்படின்னா இட்ஸ் ப்ராகிபிட்டட் ஃபார் ட்ரேட். தட் இஸ் டைகர், ஒன் ஹார்ன் ரைனோசரஸ், அப்புறம் ஸோ இதெல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படுது, லைக் ப்ராகிபிட்டட் ஃபார் ட்ரேட். அப்பெண்டிக்ஸ் 1ல் வச்சுருக்காங்க. வித்தவுட் இப்போ பெர்மிஷன், சயின்டிஃபிக் ரிசர்ச் பர்பஸுக்கு பெர்மிஷன் இருந்துச்சுன்னா ட்ரேடிங் அலவுட்.
அது மாதிரி appendix 2 எடுத்துக்கினா list of wildlife of international trade is controlled, which means பெர்மிஷன் இருந்தால் ட்ரேடிங் பண்ணலாம், அங்கே ஃபுல்லி ப்ராஹிபிட்டட், ரிசர்ச் பர்பஸுக்கு மட்டும் அலோவ் பண்ணுவாங்க ட்ரேடிங், நீங்கள் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரலாம். ஆனால் appendix 2 எடுத்துக்கிட்டா the wildlife for which international trade is controlled, கண்ட்ரோல்னா தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கலாம். இப்போ ரெட் சாண்டல்ஸ் எடுத்துக்கோங்க, சாண்டல் சோப்பெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க, ஸோ இட்ஸ் ட்ரேடட். சாண்டல் சோப்பெல்லாம் நீங்கள் ட்ரேடிங் பண்ண முடியாது, அப்போது மொத்தத்தில் அதுலேருந்து தான் பண்ணுறாங்க. ஸோ ஐவரி இட்ஸ் கண்ட்ரோல்டு, ரெகுலேட் பண்ணுறாங்க, லீகலாக தான் பண்ண முடியும், இல்லீகலாக பண்ண முடியாது. appendix 3 அப்படின்றது லிஸ்ட் ஆஃப் தோஸ் ஃப்ளோரா அண்ட் ஃபானா விச் இஸ் லிஸ்டட். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம நெய்பரிங் கண்ட்ரி வந்து ப்ரொடெக்ட் பண்ணி, இப்போ இந்தியா வந்து ஒரு அனிமலை ப்ரொடெக்ட் பண்ண, 1 ஹார்ன் ரைனோசரஸ் இஸ் ப்ரொடெக்டட் அண்டர் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அஸ் வெல் அஸ் சைட்ஸில் இட்ஸ் அ மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ் ஆல்சோ. ஸோ இங்கேருந்து நேபாள் போவோம், பூட்டான் போவோம், அங்கே வந்து அது தாக்கப்படுது அப்படின்னா நம்ம வந்து தேர்டில் வச்சுருப்போம், ஃபஸ்ட் லிஸ்ட்லேயே இருக்குது, தேர்ட்லேயே வச்சுருக்கோம். எதுக்கு அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் வி வில் ரிக்வெஸ்ட் தே கேன் ஆல்சோ புட் இட் இன், அங்கே வந்து ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸில் கொண்டு வர்றதுக்காக. சரியா, அங்கே வந்து தாக்கப்படுறது டைகர், எலிஃபெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மைக்ரேட் ஆகும் அந்த கண்ட்ரிஸுக்கு, தே டோன்ட் ஹேவ் த பார்டர்ஸ். ஸோ இதுக்காக தான் சைட்ஸ் வந்து உருவாக்கப்பட்டது. இந்த சைட்ஸில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை ரெகுலேட் பண்ணணும், அவங்க வந்து ஜூ வழியாக கொண்டு வரல. சில இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னா ஆஃப்ரிக்காலேருந்து ஜெர்மனி எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு சும்மா ஒரு ஜூ இதில் கொண்டு போய் என்ரோல் பண்ணிவிட்டு அந்த ஜூலேருந்து கொண்டு வந்த மாதிரி கணக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ தேவர் ட்ராவல் ஃபார் அ லாங், ஆஃப்ரிக்காலேருந்து யூரோப்லேருந்து ஜெர்மனியில் 2-3 கண்ட்ரி ட்ராவல் பண்ணி அப்புறம் இட்ஸ் லைக் லேயரிங், பணத்தை எப்படி கருப்பு பணத்தை லேயரிங் பண்ணுற மாதிரி அனிமல்ஸை இப்போ லேயரிங் பண்ணுறாங்க. ஸோ அனிமல்ஸுக்கு நல்ல வாழ்வு தான் இல்லையா. ஸோ அப்படி அந்த ஃபாரஸ்ட்டுக்கு அந்த ஜூக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றனால இட் வாஸ் ஐப்ரோஸ் were raised by the conservationist, சரியா, நாட் பை தி கோர்ட்ஸ். அதையும் நீங்கள் கருத்தில் கொள்ளணும். த நெக்ஸ்ட் இந்தியா ஃபாரஸ்ட், அதானே த ரிப்போர்ட் ரிலேட்டட் டு த ஃபாரஸ்ட், இந்தியா ஃபாரஸ்ட் ஹோல்ட் த ஃபியூச்சர். அதில் இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அட் த சேம் டைம்ஸ் வி ஆர் ஃபாலோயிங் தி இன்னைக்கு எடிட்டோரியலில் வந்த ஆர்டிக்கிள் ரேப்பிட் எக்கனாமிக் க்ரோத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போ க்ரோத்து நமக்கு இம்பார்ட்டன்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ க்ரீன் இந்தியன் மிஷன் அது பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்த டார்கெட்டில் நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். 25 மில்லியன் ஹெக்டேர் லேண்ட் டிகிரேடட் லேண்டை ஃபாரஸ்ட்டாக மாற்றுறது, நான் ஃபாரஸ்டல் லேண்டை ஃபாரஸ்ட்டாக மாற்றுறது 2030 அவர் டார்கெட். அப்போ ஃபாரஸ்ட்டை க்ரியேட் பண்ணுற மூலம் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடோட லெவலை வந்து குறைக்க முடியும். கார்பன் டை ஆக்சைடு லெவல் இஸ் அ மோஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் ஃபார் தி க்ரீன் ஹவுஸ் கேஸ். க்ரீன் ஹவுஸ் கேஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கான்ட்ரிபியூஷன். ஸோ அதை குறைச்சிட்டோம் அப்படின்னா வி கேன் ரெடியூஸ் த ஹீட் அப்படின்ற நம்ம டார்கெட்டு. ஐஐடி கரக்பூரும் ஐஐடி பாம்பே அப்புறம் பிட்ஸ் பிலானி அவங்க கண்டக்ட் பண்ண சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் கார்பன் டை ஆக்சைடை குறைக்கணும்னு மரத்தை நடுறீங்க, நிறைய மரம் நடுறதுனால கார்பன் டை ஆக்சைடு சிங்கிங் நடக்கலை. அதுக்கு ரீசன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் குறைஞ்சிருக்கு பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். ஹீட் அதிகமாக இருக்குது, சாயிலில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து நிறைய ட்ரை ஆயிடுச்சு, சாயில் வந்து ட்ரை ஆயிடுச்சு. தேட்ஸ் த மெயின் ரீசன். இந்த ஆர்டிக்கிள் யார் எழுதுனா இன்னைக்கு? யாருமே இந்த ஆர்டிக்கிளில் தொடலையா? நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். அச்சா, இல்லாதவங்கள கை காமிக்கிறீங்க, குட். ஓகே, ஸோ அப்போது சாயிலில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ் அதிகமாக இருக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் கம்மியாக இருக்குது பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர். அப்போ ட்ரீஸ் வந்து அதிகமாக இன்டேக் பண்ணாது, ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடந்தால் தான் கார்பன் டை ஆக்சைடு இன்டேக் நடக்கும். அப்போ அதிகமான மரம் வைக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு இன்டேக் இல்லைன்றது இந்த ஸ்டடி சொல்லுது. இருந்தாலுமே ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நம்ம டிமாண்ட் ஃபாரஸ்ட்டோட கவர் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் ஃபாரஸ்ட்டோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகுது. இப்போ அவங்க சொன்ன கான்செப்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கலை அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும், பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் ஆகும். ஃபாரஸ்ட்டோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாயிருச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், தட் இஸ் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் பீப்புள் who are dependent on forest, நம்மளும் ஃபாரஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். பிகாஸ் we need lot of டிம்பர் ஆக்டிவிட்டீஸ் வேணும், நமக்கு டிம்பர் வேணும். அது மாதிரி மெடிசின்ஸ்க்காக நம்ம ஃபாரஸ்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அரோமாஸ், எல்லா பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே வந்து ஃபாரஸ்ட் டிபெண்ட் பிளான்ஸ்லேருந்து எடுக்கிறது தான். அப்போது கண்டிப்பாக எல்லாருமே ஒரு விதத்தில் டிபெண்ட் ஆன். அப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்குது பர்ஃப்யூம்ஸுக்கெல்லாம். ஏன் பர்ஃப்யூம் பயன்படுத்துகிறீங்க? அப்போது இந்த டிமாண்ட் அதிகமாகிறதுனால ஃபாரஸ்ட் வந்து அழிக்கப்படுது, ஆனால் ஃபாரஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்றதான் இந்த ஆர்டிகிள் சொல்லுது. ஃபாரஸ்ட் கவர் வந்து முன்னாடி இருந்ததோட அதிகமாக இருக்குது. ஈவன் தோ வி நீட் டு இன்க்ரீஸ் த ஃபாரஸ்ட் கவர்.
இப்படியெல்லாம் ரிப்போர்ட் இருந்தாலுமே நம்ம ஃபாரஸ்ட் கவர் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸுக்குள்ளாடி நம்ம போக முடியும் அப்படின்றது. ஃபாரஸ்ட் கவர் எடுத்திங்கன்னா 24.16% இன் 2015. நவ் இட் ரைஸ் டு 25.17%. ஒரு பர்சன்டேஜ் 1.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பில்லர்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் எடுத்திங்கன்னா 200 மில்லியனுக்கு அதிகமான பீப்புள் வந்து ஃபாரஸ்ட் டிபெண்ட்டாக இருக்காங்க. தட் இஸ் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் பீப்புள் பாப்புலேஷன் நான் சொல்கிறது. அது மாதிரி ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் மூலமாக அவங்களுக்கு நம்ம அதுக்கு இது கொடுத்துருக்கோம், ரைட்ஸ் கொடுத்துருக்கோம். அது மாதிரி ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸ், நேச்சர் ஈக்கலாஜிக்கல் ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம ஃபாரஸ்ட் டிபெண்ட் பண்ணி. ஆனால் நம்ம ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனுக்கு அஃபாரஸ்ட்ரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மரங்கள் எது தெரியுமா? யூகாலிப்டஸ், அக்காஷியா. இதெல்லாம் ஆக்சுவலாக எங்கே உள்ளது? இந்தியாவில் உள்ளதே கிடையாது. ரப்பர் இதெல்லாம் பண்ணோன்னா இட்ஸ் அ ஏலியன் ஸ்பீஷிஸ் ஆக்சுவலி. ஆனால் பணம்ன்றனால நம்ம ஏலியன் ஸ்பீஷீஸை இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது இந்த காடுகளை நம்ம அதிகப்படுத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் இது. அப்போது லைக் ஆக்சுவலாக அப்போ இதெல்லாம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? பயோடைவர்சிட்டி வில் அஃபெக்டட், ஈக்கலாஜிக்கல் செயின் கட் ஆகும். ஸோ க்ரீன் இந்தியா மிஷன் பொறுத்த வரைக்கும் இண்டிஜினியஸ் ஃபாரஸ்ட்டை தான் க்ரியேட் பண்ணணும்னு டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெல்கம் டவுன். அது மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டபுள்ட் அவர் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் கவர். அது மாதிரி கேம்பா ஃபண்ட் மூலமாக 45,000 கோடி கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அது ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுதா? எல்லா ஸ்டேட்டுக்குமான பங்களிப்பு இதில் இருக்குது, எல்லா ஸ்டேட்டுக்குமே கொடுக்கணும். ஆனால் ஈக்குவலான டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கான்னு கேட்டால் அதுலேயும் இல்லை. ஜிஎஸ்டி ஃபண்டு, சாரி எஜுகேஷன் ஃபண்டு கொடுக்குற மாதிரி தான் கேம்பா ஃபண்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டெல்லிக்கு மட்டும் 23% ஒதுக்கப்படுது. டெல்லியில் ஃபாரஸ்ட் comparing to other states is very less. And what they are doing in Delhi, afforestation பண்ணலாம்ல. Okay, urban forestry. So that's about this article. The next article, finally, tri service exercise. Trishulன்னு பேர். 2025ல ராஜஸ்தான் அரேபியன் சி சார் க்ரீக் ஏரியாவில் கண்டக்ட் பண்ணுறாங்க. குஜராத் ஏரியா. அதில் எதுக்குன்னா ட்ரை சர்வீஸ்னால் முப்படைகளும் இருக்கும் அதில். அப்புறம் ஏர், லேண்டு, சி சர்வீஸ், அப்புறம் சைபர் ஸ்பேஸ் இதுக்கு எல்லாமே எக்ஸசைஸ் நடந்தா. ஸ்பேஸுக்கு நம்ம அங்கே போகலை, பட் வி ஆர் டூயிங் ஹியர். சரியா? சைபர் அட்டாக்ஸ் நடந்தது, அதுக்கான ஜாயிண்ட் இன்டெலிஜென்ஸ். அதில் 2 சப் படுத்தினா ட்ரினெட்ரா அப்புறம் மகா குஜராத் அப்படின்ற 2 சப்ஸ் எக்ஸசைஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ். முப்படைகளும் இருக்கும், ஏர்ஃபோர்ஸ், நேவல், அப்புறம் ஆர்மி. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். Thanks a lot for joining with us.